இயற்கை விவசாயத்தில் முன்னெடுக்கும் அருண்குமார் தோட்டத்தில் குப்பை பாத்தி முயற்சியில் நாம் அவரை சந்திக்க சென்றிருந்தோம். அவர் தோட்டத்தை பார்வையிட்டோம். நாட்டு மாடுகள் அவர்கள் வளர்த்திருப்பது முதற் கண்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவர் தோட்டம் முழுவதும் 3 ஏக்கர் என்ற அளவிலே தென்னை, வாழை என்று அவர் இயற்கை முறையிலே அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அதை காண சென்றிருந்தோம். அவர் தோட்டத்தை முழுவதும் சுற்றி பார்க்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அப்பொழுது அவர் அங்கிருந்து வந்து என்னை வரவேற்றார் மிக மகிழ்ச்சியாக. ஐடியில் வேலை பார்த்து கொண்டு அவர் இயற்கை விவசாயத்தில் நன்கு உழைத்து கொண்டு ஆர்வமுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் ஆர்வமாக இருக்கின்ற அந்த உணர்வுகள் எனக்கு மிகவும் சந்தோஷமாக கொடுத்தது. அங்கே மாடுடைய கன்று அங்கே அவருடைய அன்பர் இடத்தில் மிகவும் கொஞ்சி குழாவி கொண்டிருந்தது. பார்க்கின்ற பொழுது ஒரு இயற்கையான ஒரு விவசாய இடத்தில் மனிதனுக்கும் விலங்கினுக்கும் உள்ள அந்த பாச பிணைப்பு பார்க்க முடிந்தது. பின்பு தோட்டத்தை சுற்றி பார்க்க நாம் அப்படியே நகன்றோம். அவர் இயற்கையாக தானாக முடிந்த அளவு வருகின்ற விளைச்சலை நாம் அவர் அணிவித்து கொண்டிருந்தார். அவர் தோட்டத்திலே மண்புழு உரம் தயாரிக்க பெட் அமைத்திருந்து அந்த பெட்டிலே அவர் மண்புழு உரமும் தயாரித்து அவர் விவசாயத்திலே பயன்படுத்தி கொண்டிருந்தார். அதையெல்லாம் சென்று பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. இயற்கை விவசாயம் முன்னெடுக்கும் இன்றைய இளைய தலைமுறைகள், அதுவும் துறையில் கணினிநுட்பத் துறையில் ஈடுபட்டு கொண்டு அங்கே வேலை பார்த்து கொண்டு அதன் தோட்டத்தையும் பராமரித்து கொண்டிருப்பது அடுத்த தலைமுறைக்கு நாம் அவசியமாக அந்த இயற்கை முறை விவசாயத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டுகின்றது. இதேபோல் இளைஞர்கள் அவர்கள் முடிந்தவரை இயற்கை விவசாயத்தில் வர இந்த மாதிரி ஒரு தோப்புகளை நாம் வாங்கி முயற்சி செய்தால் அது காலப்போக்கில் ஒரு பக்குவப்பட்ட நிலையில் முழுமையாக ஒரு செலவில்லாத ஒரு வருமானத்தை கொடுக்க தொடங்கும். அவர் ஈமு கரைசலையும் அவர் தயார் செய்து வைத்திருந்தார். அதையும் பார்த்தோம். நம்மளை பொறுத்தவரைக்கு இயற்கை விவசாயத்தில் இந்த அமிர்தம், ஜீவாமிர்தம், இந்த மண்புழு உரம் இவைகள் கூட இல்லாமல் நாம் அந்த மண்புழு அந்த இடத்திலே உருவாகி அது குடிக்கின்ற சத்துக்களை போதுமான என்பதை நம்ம நோக்கமாக கொண்டே நாம் ஆலோசனைகளை முன்னெடுத்தோம். அதே நேரத்தில் அவரிடத்திலே அவர் தோட்டத்தில் தண்ணீர் பாசனத்திற்காக அவர் குழி தோண்டி பைப்புகள் அமைத்து கொண்டிருந்தால், அப்பொழுது சொன்னேன், இது நீங்கள் ஸ்ட்ரென்ச்சாக பயன்படுத்துங்கள், குழியை மூட வேண்டாம், பைப்பை பதித்து விட்டு குப்பையில் போட்டு விடுங்கள், அது உரங்களாக மாறிவிடும். மேலே போட்ட மண் ஒரு மேட்டுப்பாத்தி அமைத்து கொண்டு அங்கே தேவையான காய்கறியும் நீங்கள் போடலாம். அந்த ஆலோசனை அந்த நேரம் தோன்றியது. அதற்கும் ஒரு முன்னெடுத்து அந்த முயற்சிக்கு முற்பட்டார். பின்பு அவரிடத்திலேயே அந்த மினி ஜேசிபி வைத்துக்கொண்டே குப்பை பாத்தி முறையை நாம் அமைக்க முயற்சி செய்தோம். பின்பு அந்த 2 தென்னை மரத்தின் அடிமத்தில் தென்னை மரங்கள் வரிசையாக நட்டப்பட்டிருக்கும். இடையிலே ஒரு 20 to 25 அடி இடைவெளி இருக்கும். அது மத்திய பகுதியை கொண்டு 3 அடி அகலத்தில் ஒரு குப்பை பாத்தி, இருமடி பாத்தி என்ற அடிப்படையில் நாம் அந்த ஜேசிபி வைத்து தோண்ட முற்பட்டோம். அது தோண்டி அதே போல் அது பக்கவாட்டிலும் அதுக்கு உரக்குழிகள் அமைப்பதற்காக அங்கே ஸ்ட்ரென்ச்சு 1 அடி ஆழத்தில் 1 அடி அகலத்தில் ஸ்ட்ரென்ச்சு அமைத்து அது மேட்டுப்பாத்தியை பயன்படுத்தி குப்பையில் அங்கே போட்டு அது உரமாக மாறுகின்ற அமைப்பிலே அந்த இடத்தை நான் ஜேசிபி வைத்து 1 அடி ஆழத்தில் 3 அடி அகலத்தில் நீளம் 20 என்ற அளவிலே நாங்கள் தோண்டி
ஆனால் ஜேசிபி ஆட்கள் தோண்டுவதற்கும் ஜேசிபி தோண்டுவதற்கும் ஒரு ஒழுங்குமுறை என்பது ஆட்களை வைத்து தோண்டுகின்ற போது தான் கிடைக்கின்றது. ஜேசிபியில் கொஞ்சம் சிரமம் இருக்கின்றது. நாம் குப்பை பாத்தி என்ற அடிப்படையில் இருப்பால் எப்படி இருந்தாலும் அதை நாம் இயற்கை உரங்கள் அது சரியாகத்தான் அமைத்து கொள்ளலாம். ஆகையால் அது முன்று பின்றும் அவசியமில்லை. ஆட்களை வைத்து தோண்டினாலும் ஜேசிபி எந்த தோண்டினாலும் நாம் அடுக்குகின்ற ஒவ்வொரு வரிசையை அடிக்கின்ற நாம் அங்கே கிடைக்கின்ற கழிவுகள், கட்டைகள், குச்சிகள், சருகுகள், புற்கள், பச்சை தலைகள் இவற்றை தான் நாம் உள்ளே மடித்து அதுக்கு உண்டான ஒரு உரங்களாக இருக்கின்ற மாட்டு சாணத்தையும் கலந்து விடப் போகின்றோம். ஆகையால் நாங்கள் சரியான அளவோடு எடுக்க வேண்டிய அவசியமில்லை. அது முன்னே ஜேசிபியில் அது ஒழுக்கமான இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று நாங்கள் மத்திய பகுதியிலே 3 அடி அகலத்திலும் பக்கவாட்டில் ஒரு 3 அடி இடைவிட்டு பின்பு ஒரு ஆழமான 1.25 அடி அகலத்தில் 1 அடி ஆழத்தில் நாங்கள் பள்ளம் தோண்டி பக்கவாட்டில் மண்களை சேர்ப்பதால் நம்ம மேட்டுப்பாத்தியாகவும், இருமடி பாத்தியாகவும், பள்ளப்பாத்தியாகவும், குழிப்பாத்தியாகவும், வெப்பப்பாத்தியாகவும், ஒரு வரப்பாகவும் என்று எல்லா பாத்திய முறைகளையும் உள்ளடக்கிய ஒரு குப்பை போல் நாம் கிடைக்கின்ற கழிவு குப்பைகளை பயன்படுத்தும் விதத்துக்கு ஏற்ற நாம் குழிகளை அமைத்து கொண்டு பின்பு அது எவ்வாறாக அமைக்க வேண்டும் என்பது நாம் இங்கே அடுத்து தொடங்கப் போகின்றோம். அந்த பள்ளப்பகுதியில் குழிப்பகுதியில் எல்லாமே அவருடைய தென்னை மட்டைகளை தான் நாங்கள் பயன்படுத்தினோம். அது அந்த குழி உள்ள அளவிற்கு நாங்கள் மட்டைகளையே நாங்கள் போட்டு விடுவோம். அங்கே என்ன இருக்கின்றதோ அதுதான் நாங்கள் பயன்படுத்தணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு திட்டத்தில் இருந்தது. ஆகையால் அதுதான் அதிகமாக இருந்தது. ஆகையால் அதையே நாங்கள் மத்திய பள்ளத்திலும் பின்பு அதை ஸ்ட்ரென்ச்சு அந்த குழிப்பாத்தியிலும் நம்ம அதைத்தான் பயன்படுத்தி அந்த குழியை அளவுக்கும் போட்டுவிட்டு இப்போ படிப்படியாக அடுத்தடுத்த மடிப்பாக சாணிப்பால் கரைசலை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டோம். அப்பொழுது அருண் அவர்கள் அதை முழுமையாக முழு ஈடுபாட்டில் ஈடுபட்டார். அப்பொழுது மண்கள் முதலில் அந்த மட்டைகளின் மேல் மண்கள் எடுத்துவிட்ட மண்கள் எல்லாம் ஒரு மேற்பரப்பாக மேல்பரப்பாக அந்த மண்ணெல்லாம் நாம் எடுத்து போட்டுவிட வேண்டும். முடிந்தளவுக்கு அந்த இலைகள் தெரியாத அளவுக்கு மண்களை போட்டு மூடிவிட வேண்டும். பால் தொளித்து விட்டு மண்ணை போட்டுவிட்டு பின் மீண்டும் அடுத்த இலையராக பசும் தலைகள் பக்கத்திலே வரப்புகளில் இருக்கின்ற எல்லாம் பசும் தலைகளாக எதுவாக இருந்தாலும் எந்த மரத்தினுடைய இதாக இருந்தாலும் அதை காவாத்து செய்து அதையும் அடுத்த லேயருக்கு போட்டு பின் அதையும் மண்களை மூடிவிட்டு பின் நாம் மாட்டுச்சாணிய தண்ணீரை போட வேண்டும். அதற்காக பச்சை தலைக்கு மேல் அந்த மண்ணை போட்டு ஒரு மேல்பரப்பாக மூடப்படுகின்றது. இவ்வாறாக ஆரம்பத்தில் பெரிய கட்டைகள், சருகுகள் வைத்துக்கொண்டு பின்பு அதை சாணிப்பால் துளைத்து பிறகு மண் போட்ட பின் மீண்டும் காய்ந்த சருகுகள், பிறகு சாணிப்பால், பிறகு மண், பிறகு மீண்டும் பச்சை தலைகள், இவ்வாறாக ஒன்று பின் ஒன்றாக அடுக்கடுக்காக இந்த பாத்திகளை அமைக்க வேண்டும். பசந்தலைகள் எந்த வகையாக இருக்கலாம், மூலிகளாக இருக்கலாம், கசப்பு தோப்பு நிறைந்த இலைகளாக இருக்கலாம். இது மிக நல்லது. அதுக்கு மண் போட்ட பின் அதுக்கு மேல் நீங்கள் வைக்கோல், கடைசியாக புல் வகையாக வைக்கோல் எடுத்து நன்கு போர்த்தி விட்டு அதுக்கு மேல் நமக்கு சாணிப்பாளையம் தொளிப்பதற்கு தயாராக வேண்டும். அப்போ எல்லா பகுதிகளுக்கும் வைக்கோல் போட்டு மூடிவிட வேண்டும். அப்போ ஒரு பக்கம் அடியில் கீழே பார்த்தீங்கன்னா கட்டைகள், அடுத்த லேயர் காய்ந்த இலை சருகுகள், அடுத்த லேயர் பச்சை தலைகள், அடுத்த லேயர் வைக்கோல், இடையிலே மண்ணும் சாணிப்பாலம் கரைத்து ஊற்றி கொண்டே இருந்து உங்களால் ஒரு தரையிலிருந்து ஒரு 1 அடி வரை அது அமைக்கப்படும். இவ்வாறாக நாம் அந்த அருண்குமார் ஐயாவுடைய அந்த தோப்பிலே இந்த குப்பை தோட்டத்தை
நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். சாணியம் அவர்கள் முன் கலைக்கப்பட்டு அது முழுமையாக அந்த பாத்தி முழுவதும் வைக்கோலுக்கு மேல் ஊற்றிவிட வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது இதுக்கு மேல் வைத்தவுடன் 3 நாட்களுக்கு பின் நீங்கள் கீரைகளை முதலில் விதைக்க தொடங்கி அந்த கீரைகளை அறுவடை செய்த பின் 2 முன்கள் அந்த பெட்டானது ஓரளவுக்கு அது மக்க தொடங்கிவிடும். அதற்பின் காய்கறி நீங்கள் விடலாம். இதனால் இந்த மாதிரி அமைக்கின்ற பொழுது செடியுடைய வேர்களுக்கு பொதுவாக காற்று எல்லாம் சென்று விடுகின்றது. அந்த வெக்கை அதனால் பாதிப்பு. எடுத்தவுடன் நம்ம பச்சையாக கொடுக்கலாமா என்றால் அது காற்றோட்டத்தில் இருப்பதால் அங்கே மக்க அதோடைய உரநீராக மாறி அது அப்பப்போ தேவையை எடுத்துக்கொள்கின்றதாக இதுவரை பல அனுபவங்கள் பலருடைய அனுபவங்கள் மூலியமாகவும் நாமும் முயற்சியை பார்த்ததில் ஏற்பட்ட ஒரு வெற்றியும் வைத்து கொண்டு தான் அருண்குமார் ஐயா அவர்களை நாம் அந்த தோட்டத்திலே ஒரு களத்தை அமைத்தோம். இவ்வாறாக அரவிந்த் ஆசிரமத்தில் தொடங்கிய நாங்கள் இப்பொழுது யார் இயற்கை முறையில் விவசாயம் செய்து கொண்டிருந்தாலும் இந்த குப்பை தோட்டம் என்ற அடிப்படையில் நாம் இந்த முயற்சியை மேற்கொண்டு அங்கே அருண் அவருடைய தோப்பில் நாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்ட ஆயல்குடி என்ற கிராமத்திலே இது நடந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த முறை இது நாங்கள் செயல்படுகின்ற பொழுது இது சார்ந்த அன்பர்களையும் அழைத்து சென்று அவர்களையும் இதை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அப்பொழுது இதை வெற்றிகரமாக அவர் செய்து அதில் குப்பை பாத்தி முறையில் அவர் வீட்டுக்கு தேவையான ஆரோக்கியமான காய்கள் எடுத்தாலே நாங்கள் அடிப்படை போதும் என்பதுதான் இதன் நோக்கம். அதே நேரம் இது ஒரு 10 வருடத்துக்கு தேவையான ஒரு பெட் அமைக்காகிட்டது. அதே நேரம் இது அமைக்க செய்வதால் பக்கத்தில் உள்ள தென்னை மரங்களுக்கும் இது போதுமான உரம் கிடைக்கும் என்று நாங்கள் இதை நம்புகின்றோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.